Hi guys, welcome to Acron Technologies. Today topic என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அண்ட் எக்லிப்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ரோமில் போயிட்டு ஸோ எக்லிப்ஸ் டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எக்லிப்ஸ் டவுன்லோட் த எக்லிப்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு இன்ஸ்டால் யுவர் ஃபேவரட் டெஸ்க்டாப் ஐடி பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது இல்லையா, ஸோ இது டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இதன் டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும் போது இதில் 2 ஆப்ஷன் கேட்கும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் x86_64 இருக்கு இல்லையா, ஸோ இது கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ இதில் இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் அப்படின்னு காட்டுது இல்லையா, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் பி டவுன்லோட். ஸோ நெக்ஸ்ட் திங் ஜாவா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இதுலேயும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜாவா டவுன்லோட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த https://oracle.comலேருந்து ஜாவா டவுன்லோட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஜாவா JDK25 அண்ட் JDK21 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் நம்ம 21 கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ 21 கிளிக் பண்ணிவிட்டு தென் கீழே விண்டோஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்மளோட இது வந்து விண்டோஸ் இல்லையா, ஸோ இன்கேஸ் யாராவது வந்து ஐபேட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி போகலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது விண்டோஸ். ஸோ விண்டோஸ் ஆப்ஷன் போய்க்கலாம். இந்த விண்டோஸ் ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் காட்டுது. x64 compressed archive அப்படின்னு சொல்லி காட்டுது இல்லையா, ஸோ இது வந்து டவுன்லோட் கொடுக்கலாம். A64 இன்ஸ்டாலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லையா, இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்லிப்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஜேடிகே வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்குள்ளே எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறது பார்ப்போம். ஓகே, ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து காட்டும். ஓகே, எக்லிப்ஸ் இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எக்லிப்ஸ் IDE ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ் அப்படின்னு காட்டுது இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜில் அக்செப்ட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இட் வில் பி கெட் இன்ஸ்டாலிங். ஓகே, now let's see ஜேடிகே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இட் வில் ஆஸ்க் do you want to allow this app to make changes to your device அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகே, ஸோ எஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ இந்த பேஜ் வந்து நெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். and then also give next.
தென் க்ளோஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஜாவா வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம எப்படி செக் பண்ண போகிறோன்னா, கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு ஜாவா ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன் கொடுங்க. You will get the version of the Java. Okay, so 21.0.10 அப்படின்னு சொல்லி நம்மளோட வெர்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ நம்மளோட ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் எக்லிப்ஸ் வந்து என்ன இருக்குது பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, அதுக்குள்ளே என்னென்னா ஜாவாவோட பாத் வந்து நம்ம என்விரான் செட்டப்பில் வந்து செட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சர்ச் பாக்ஸில் என்விரான்மெண்ட் செட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இட் வில் ஓப்பன். அண்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லையா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் we have two options. So for user variables and then system variables. Okay, so system variablesல இங்கே பாத் இருக்கு இல்லையா, இந்த பாத்தில் போயிட்டு நியூ கொடுத்து ஓகே இங்கே நம்மளோட ட்ரைவில் ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இங்கே ஜாவா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். செலக்ட் தட் அண்ட் ஹியர் வி ஹாவ் ஜேடிகேக்குள்ளே போனீங்கன்னா பின் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் காட்டும். ஸோ செலக்ட் தட் பின். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளோட பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மேலே வந்து டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா ஸோ இட் வில் கெட் த ரூட் டைரக்டரி. ஸோ இது வந்து காப்பி கொடுத்து கண்ட்ரோல் ஏ சொல்லி ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நியூ ஆப்ஷன்ஸ் கொடுத்து அந்த பாத்தை பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸும் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போது அகெயின் goes to Eclipse. It will be getting installing. ஓகே, Eclipse வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த லான்ச் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம். It will get opening. ஓகே, இப்போ இந்த இடத்துல லான்ச் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் எக்லிப்ஸ். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம கோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வந்து மோர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு காட்டும். ஓகே, தேங்க்யூ.